ஹாய். ஹலோ. என்ன போத்திக்கிட்டு இருக்க? முந்தானி எடுத்து விடு. நாகரிகமே தெரியல உனக்கு. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா நம்மள 4 பேர் பாக்குற மாதிரி நடந்துக்கணும். வா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டாஸ்கப் கேம் ஆரம்பமா போகுது. லேடிஸ் ஒரு பக்கமும் ஜென்ஸ் ஒரு பக்கமும் தனித்தனியா நிக்கணும். லைட் ஆஃப் ஆனதும் இருட்டிலே அவங்க ஜோடியை கரெக்டா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. லேடிஸ் இந்த பக்கம் வாங்க, எங்க ஜென்ஸ் இந்த பக்கம் வாங்க. எல்லாரும் ரெடியா? 1 2 3 சொன்னதும் லைட்ஸ் ஆஃப் ஆயிடும். இருட்டுல தனித்தனியா நிக்கிறவங்க கரெக்டா அவங்க ஜோடி பக்கத்துல நிக்கணும். சரியா அவங்க ஜோடி பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு இந்த ஹோட்டல் சார்பா ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. இது வரைக்கும் அதை யாரும் வாங்கினது இல்ல. நீங்க ரெடியா? ஓகே, 1 2 3. இந்த உலகத்துல நீ ஒருத்திதான் கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்திருக்கியா? எங்களுக்கு அந்த கௌரவம் எல்லாம் இல்ல. நாங்க தப்பானவங்க இல்ல. நான் உங்களை தப்பா சொல்லல. எனக்கு அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பழக்கம் இல்லைங்க. பழக்கங்கிறது பழகினா தாண்டி வரும். ஒன்னு நல்லா திருத்த நினைக்கிறேனே, என்ன சொல்லணும்டி? எங்கே கடை? நான் எழுதின நாடகம் இவா மருத தேக்கி விட்டீங்கன்னா அவன் மயங்கிடுவான். அவன் காலில் விழுந்து கேளு. சந்தேகம் வரக்கூடாது, நம்புற மாதிரி கேட்கணும். உடனே இந்த நாடகத்தை நடிக்கிறதுக்கு சம்மதிப்பான். அப்ப ஸ்டேஜ்ல நம்ம ஆட்களை வச்சு அவன் கைய காலை ஒடிச்சிடு. நாம நடத்துற அந்த நாடகத்தை ஜனங்க உண்மையான நாடகம்னு நம்பிடுவாங்க. நம்ம திட்டமும் நிறைவேறும். யாரு? சூரிய தவிர நீங்களா? என்னங்க அது? வயசான பெரிய மனுஷன் என் கால. உங்களுக்கு முன்னால நான் பெரியவன் இல்ல, பெரிய மனுஷனும் இல்ல. சூரியனுக்கு முன்னாடி இருட்டு மாதிரி. அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லைங்க, சிங்கத்துக்கு முன்னாடி சுண்டலி மாதிரி, தங்கத்துக்கு முன்னாடி பித்தளை மாதிரி. நீங்க முதல்ல உட்காருங்க. ஐயோ தப்பு சாமி, நீங்க உட்காருங்க சாமி. ஏன்? நீங்க சாட்சா சிவபெருமான். உங்களுடைய திறமையை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க மிகப்பெரிய நடிகர். உங்களுடைய நடிப்பு திறமையை கண்டு தென்னாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க. அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன். சாமி, கேக்குறீங்களா இந்த ஏழையோட சின்ன ஒரு கோரிக்கைய? என்னங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நான் நாடகம் ஆடி பொழைக்கிறவன். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வசதி இல்லாதவன். நீங்க ஒரு நாள் சிவவேஷம் போட்டா போதும், ஜனங்கள்லாம் அலையா வந்துருவாங்க. டிக்கெட் எல்லாம் பிரமாதமா வித்துரும். திருப்பதி உண்டியல்ல பணம் சேர்ற மாதிரி சேர்ந்துடும். எங்க பார்த்தாலும் ஜனசமுத்திரம், நாலா பக்கத்திலையும் வாழ்க வாழ்கங்கிற கோஷம். அந்த வருமானத்திலே என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாங்கிற ஆசையோட வந்திருக்கேன் மருதுசாமி. ஒரு பொண்ணுக்கு மங்களகாரியம் நடக்கணும், அந்த மருதுவோட உதவி நிச்சயமா கிடைக்கும் சூரிய தவிர. ஆஹா, தன்ய நானே சுவாமி. சுவாமி, சிவனை பிரதானமா வச்சு நான் ஒரு நாடகம் எழுதியிருக்கேன்.